ராஜ்மா க்ரீமி கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் முன்னாடியே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். பட் இது க்ரீமி கறி, அது வெறும் ராஜ்மா. முன்னாடி நாளே ராஜ்மா ஊற வச்சு குக்கரில் ஒரு 8 விசில் விட்டுக்கோங்க. ஒரு பேனில் வெண்ணெய் போட்டு அது உருகிற சமயத்தில் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி தக்காளி 2 பெரிய சைஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்தப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு வதக்கி நம்ம வேக வச்ச ராஜ்மா தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சால்ட்டு போட்டிருக்கோம் வேக வைக்கிறப்ப, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. லிட் போட்டு லைட்டாக கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர சமயத்தில் அது ஒண்ணுமே பாலாடை வந்து இது பண்றது தான் பாதிக்கலாம். இல்லை நான் வெண்ணெய் போட்டு கடைசியாக லைட்டாக கொஞ்சம் இது போட்டு ஆடை லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ஏன்னா வீட்டில் பெரியவங்க இருந்தால் சாப்பிட ஈஸியாக இருக்கும். இது வந்து க்ரீமு. அந்த க்ரீம் வந்து பாலாடை கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த மாதிரி மிக்சியில் போட்டு அடித்து இந்த மாதிரி க்ரீம் கிடைக்கும். இது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் அரைச்சதை. இது நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் நமக்கு. பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு. லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணோம். கடைசியாக கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறம் கடைசியில் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.